ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க லிங்கேஸ்வரி பேசுறேன். நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்களும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல பர்வதமலையை பத்தி தான் பார்க்க போறோம். அதிசயங்கள், ஆச்சரியங்கள், தெய்வீக தன்மை, சித்தர்கள் நடமாட்டம் உள்ள எத்தனையோ மலைகள் தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்த பர்வதமலை. பலரும் அறிந்த இந்த மலை பற்றி பலரும் அறியாத பல ரகசியங்கள், ஆச்சரியங்கள் உள்ளன. இங்கு வருபவர்களில் ஒரு சிலருக்கு சித்தர்கள் காட்சியம் கிடைப்பது உண்டு. பர்வதமலை பற்றியும் இதன் சிறப்பு பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் தெரியாதவர்களுக்காகவும் திருவண்ணாமலை பக்தர்களுக்கும் சிவனின் அருளை பெற விரும்புபவர்களுக்கும் பயனளிப்பதற்காக தான் இந்த பதிவு. ஃபர்ஸ்ட், கிரிவல கோவில். கிரிவலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தான். மலை வலம் வந்து வழிபடும் முறைக்கு கிரிவலம் என்று பெயர். திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக ஐதீகம். அதனால் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் சிவனை வலம் வந்து வணங்கியதற்கும் சமம் என்பதால் லட்சக்கணக்கானவர்கள் இங்கு கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். ஆனால் தமிழகத்தில் திருவண்ணாமலை தவிர பல ஊர்களில் கிரிவலம் சென்று வழிபடும் வழக்கம் உள்ளது. முருகன் கோவில்கள் அமைந்துள்ள பழனி, திருப்பரங்குன்றம், சென்னிமலை போன்ற மலை கோவில்களிலும் கூட கிரிவலம் வருவதை பக்தர்கள் வழக்கமாக வைச்சிருக்காங்க. அப்படி பக்தர்கள் கிரிவலம் வரும் ஒரு முக்கியமான தலம்தான் இந்த பர்வதமலை. திருவண்ணாமலைக்கு இணையாக கருதப்படும் ஒரு மலைதான் இந்த பர்வதமலை. பர்வதமலை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஆதிசிவன் கைலாயத்தில் இருந்து பூமியின் தென்பகுதிக்கு வந்தபோது அவர் முதலில் கால் பதித்தது இங்குதான் என சொல்லப்படுகிறது. அதற்கான தடயங்களாக இறைவனின் பாதங்கள் இங்கு இன்றும் இருக்கின்றன. ஆஞ்சநேயர் தூக்கி வந்த சஞ்சீவி மலையின் சில பாகங்கள் இங்கு விழுந்துள்ளதால் இதற்கு பர்வத சஞ்சீவி மலை என்று ஒரு பெயருண்டு. கடல் மட்டத்தில் இருந்து 4560 அடி உயரமுள்ள இந்த மலையை ஏறி இறைவனை பார்ப்பது என்பது சிவன் மீது தீரா பற்றும் மற்றும் வைராக்கியம் கொண்டவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை 2668 அடி உயரம் கொண்டது என்றால் இந்த மலை 3500 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் வசிக்கும் மலை, அதாவது திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து வணங்கிவிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கும் கோவிலில் சிவனை தரிசித்து விட்டு வந்து விடலாம். ஆனால் பர்வதமலையில் மலையை வலம் வந்த பிறகு சிவனை தரிசிக்க வேண்டும் என்றால் மலை மீது ஏறி செல்ல வேண்டும். இந்த பயணம் அவ்வளவு எளிதானது கிடையாது. இங்குள்ள சிவனை தரிசிக்க 20,975 படிகள் ஏறி செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 6.6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு படி ஏறும் போதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஏறினால் சிவனின் அருள் உடன் வருவதை உணர முடியும் என்கிறார்கள். மகா தேவமலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை, வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளை போன்று பர்வதமலையும் சித்தர் புகழ்பெற்ற மலையாகும். இந்த மலையில் இன்றும் சித்தர்கள் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. தோஷங்கள் போக்கும் பர்வதமலை அப்படின்னு சொல்றாங்க. பர்வதமலை சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம் ஆகும். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செங்கம் சாலையில் உள்ளது. பர்வதமலையில் உள்ள குகையில் விடோபானந்த சுவாமிகள் சுமார் 14 வருடம் கடும் மௌன தவம் புரிந்தார். இந்த மலை நந்தி வடிவில் இருப்பதால் நந்திமலை என்றும், சிங்க வடிவில் இருப்பதால் சிங்கமலை என்றும் கூறுவர். பர்வதம் என்றால் மலை என்று பொருள். பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசன் என்றும் பொருள். பர்வதமலைக்கு நவீர மலை, தென்கையிலாயம், திரிசூலிகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை என்ற வேறொரு பெயரும் இருக்கு. சரி, பர்வதமலைக்கு எப்படி செல்வது அப்படின்றத பார்ப்போம். இந்த மலை கோவிலுக்கு செல்ல தென் மகா தேவமங்கலம் வழி, கடலாடி வழி என 2 வழிகள் இருக்கு. இந்த வழியில் சென்றாலும் பாதி மலையில் இரண்டும் ஒன்றாக இணைந்து விடுகின்றன. தென் மகா தேவமங்கலத்தில் இருந்து செல்லும் போது
சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலையடிவாரத்தை அடையலாம். இம்மலைக்கு செல்வோர் வழியில் பச்சையம்மன் ஆலயத்தை சப்த முனிகளையும் வணங்கி மலையடிவாரத்தில் உள்ள வீரபத்ர ஆலயத்தை வணங்கி மலையேறத் தொடங்குவர். மலையேறும் வழி ஓரளவிற்கே வசதியான வழியாக அமைந்துள்ளது. பாதி மலையை அடைந்ததும் இங்கு காலடியில் இருந்து வரும் பாதையும் தென் மகா தேவமங்கலத்தில் இருந்து செல்லும் பாதையும் ஒன்று சேர்க்கின்றன. இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும் பகுதி நெட்டாக காணப்படும். இதற்கு குமரி நெட்டு என்று ஒரு பெயருண்டு. இந்த இடத்தில் இயற்கையாய் அமைந்த சுனை அதாவது நீரூற்று உள்ளது. நீர் எடுப்பதற்கு கீழே செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து உள்ளது கடப்பாறை நெட்டு. இம்மலையின் சிறப்பம்சமாக விளங்குவதே இந்த கடப்பாறை நெட்டாகும். ஆழமான பள்ளத்தாக்கிற்கு மேலே அமைந்துள்ள பாதையை கடக்க இந்த கடப்பாறை நெட்டு வழியாக ஏறி செல்ல வேண்டும். இந்த கடப்பாறை நெட்டை ஏறியவுடன் இதற்கு அப்பால் 2 பெரிய பாறைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றில் சிவன் உடனுறை பிரம்மராம்பிகை கோவில் உள்ளது. இந்த கோயிலின் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்திற்கு பக்தர்களே நேரடியாக அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யலாம். மேலும் இக்கோவிலில் வள்ளி தெய்வானை உடனுறை முருகனும் உள்ளார். சரி, அதிசயங்கள் நிகழ்த்தும் சிவன் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் மலையாக இந்த பர்வதமலை உள்ளது. பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கு சிவனும் பார்வதி தேவியும் உள்ளதால் இந்த கோவில் மூடப்படுவதும் கிடையாது. இதற்கு கதவுகளும் கிடையாது. சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, திருமணம், காதல், குடும்ப பிரச்சனை, படிப்பு, வேலை என எது தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் பக்தியுடன் வந்து இந்த சிவனை தரிசித்தால் பிரச்சனை துன்பங்களில் இருந்து விடுபடுவதுடன் அவர்களின் முக்தியை நோக்கிய பயணமும் துவங்கும் என சொல்லப்படுகிறது. இங்கும் சிவனும் சித்தர்களும் பக்தர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையவும் வெற்றிகரமான வாழ்க்கையை பெறவும் வழிகாட்டுவதாக சொல்லப்படுகிறது. இம்மலைக்கு வர வருடத்தின் அனைத்து நாட்களுமே உகந்த நாட்கள் என்றாலும் பௌர்ணமி அன்று மலை ஏறுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. மாலை வேளையில் மலை ஏறத் தொடங்கி இரவில் மலைக்கு வந்து இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலையில் மலையில் இருந்து இறங்கி விடுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. மலை ஏறுபவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, நீர் போன்றவற்றை எடுத்து செல்வது வழக்கம். மற்றும் மலைப்பாதையில் வழி துணையாக நாய்கள் வருகிறது. அதாவது அதை பைரவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாய்கள் இந்த மலையில் வாழும் சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் உருவாக்கி வழிபட்டவர் சித்தர் போகர். இன்றளவும் சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து இங்குள்ள இறைவனை இறைவியையும் சூட்சம ரூபத்தில் வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. இங்கு சுவாமியையும் அம்பாளையும் சுமந்த நிலையில் நந்தி காட்சி தருகிறார். இந்த கோயில் எங்கு திரும்பினாலும் நந்தி சிலைகளை அதிக காண முடியும். ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் முதல் நாள் இங்கு பல்லாயிரக்கணக்கானோர் கிரிவலம் வருகின்றனர். சிவனை பிரார்த்தித்து கிரிவலம் வந்தால் அத்தனை தோஷங்களும் நீங்குகிறது என்பதால் ஒவ்வொரு வருடமும் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. காஞ்சி மகா பெரியவா இங்கு மலை ஏற வந்தபோது அந்த மலையை சிவனாக காட்சி அளித்ததால் மலை ஏறாமல் கிரிவலம் சென்று வழிபட்டால் பக்தர்களும் இங்கு கிரிவலம் செல்லும் வழக்கம் உள்ளது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பருவதமலையை பத்தின ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.